ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம அக்டோபர் 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் முன்னாடி நம்ம வேரல் பேட்சுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துலாம். ஸோ பேட்சோட அட்மிஷன் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 5 days கிளாஸ் இருக்கும். வீக்கெண்டில் வந்து டெஸ்டஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவு 17%. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஈரப்பதம் வந்து மேக்ஸிமம் 17% தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாள் அந்த ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் மழை அதிகமாக பெஞ்சிட்ருக்கிறனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 22% வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே மழை வந்து அதிகமாக பெஞ்சிட்ருக்குது. ஸோ அந்த 17%ல் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால ஒரு 3 குழு அப்படிங்கிறது இங்கே வந்து இப்போ ஒரு இன்வெஸ்டிகேட் ஜஸ்ட் இந்த ஆய்வு பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ பார்த்துட்டு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணுறதுக்காக வராங்க. இதில் இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ இந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு 3 குழு தான் வராங்க. இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லூதியானா, பஞ்சாபில் இருக்கக்கூடிய லூதியானா அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமானது, இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா லூதியானா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உடான் ஸ்கீம். இந்த உடான் அப்படிங்கிறது உதே தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் உடான் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது 2016 அக்டோபர் 21 நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய விமான போக்குவரத்து துறை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தான் இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடியது. அண்ட் அடுத்த ஒரு 10 வருஷத்தில், அதாவது இப்போ 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க, 10 வருஷத்துக்குள்ளே இந்தியாவில் இந்த செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வந்து விமான வரைபடத்தில் இணைக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த விமான சேவை அப்படிங்கிறத எல்லா பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான். எல்லா மக்களும் விமானத்தில் பயணிக்கணும், ஜஸ்ட் லைக் சூரரை போற்று படத்தில் வர மாதிரி அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த திட்டத்துக்கு கீழே முதல் வானூர்தி அப்படிங்கிறது 2017 ஏப்ரல் 27 வந்து சிம்லா டு டெல்லியில் தான் வந்து ஃபஸ்ட்டு வானூர்தி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இந்த ஏரோப்ளேன் மட்டும்தான் இருக்கானா, ஹெலிகாப்டர் சேவை கூட இருக்குது. அண்ட் இது எல்லாமே இது ரிலேட்டடான இம்பார்ட்டண்டான டேட்டா. ஸோ இந்த உடான் ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு திட்டம், நல்லா பார்த்து வச்சுக்கணும். அண்ட் ஃபுல் ஃபார்மும் ரொம்ப முக்கியம், உதே தேஷ்கா ஆம் நாகரிக். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்து வரும் அறிவியல் புதுமை மாநாடு. ஸோ இது வந்து எங்கே நடக்க இருக்குன்னா நியூ டெல்லியில் பாரத் மண்டபத்தில் தான் நடக்க இருக்குது. நவம்பர் 3லேருந்து 5ஆம் தேதி வரை நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விண்வெளி துறை உட்பட ஒரு 13 துறைகள் இதில் பங்கு பெற இருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ்ரோ தலைவரான வி நாராயணன் அவர்கள் தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையாவது இஸ்ரோவோட தலைவர் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இஸ்ரோ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இல்லையா? ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ககன்யான். ஸோ இந்த ககன்யான் திட்டம் வந்து 2027 வந்து விண்ணில் செலுத்த போகிறாங்க. நமக்கு தெரியும் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ககன்யான் அப்படிங்கிறது. ஸோ இதில் வயோமித்ரா அப்படிங்கிற ஒரு ரோபோவுமே அனுப்ப இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான சில டெஸ்டிங் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். அண்ட் இப்போ கூட இதில் ஒரு அந்த பலூன் மூலமாக, பலூன் பேராஷூட் மாதிரி, ஸோ அந்த பேராஷூட் மூலமாக இந்த பூமிக்கு ரிட்டர்ன் வர்றப்ப, அந்த ககன்யான் மிஷன் இருக்குல்ல, ஸோ அவங்க ரிட்டர்ன் வர்றப்ப அதை வந்து சேஃபாக லேண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்டிங் அப்படிங்கிறது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் சில டெஸ்டஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக 2027 இதை நம்ம விண்ணில் செலுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது ஜெய்மேக்ஸ். ஸோ இந்த ஜெய்மேக்ஸ் 2025 அப்படிங்கிறது ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ். ஓகேவா? ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய கடல்சார் பயிற்சி தான் ஜெய்மேக்ஸ் அப்படிங்கிறது. இது எங்கே நடக்குன்னா கைஷு, ஜப்பானில் இருக்கக்கூடிய கைஷு அப்படிங்கிற பிளேஸில் தான் நடக்குது. அடுத்தது ஒரு புத்தகம், த பர்னிங் எர்த் அண்ட் என்விரான்மெண்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் லாஸ்ட் 500 years அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புக்கு வந்து நம்ம இந்திய வம்சாவளியான சுனில் அம்ரித் அப்படிங்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த
இந்த புக்கு ஆக்சுவலாக அந்த புக்கு எழுதுனது அவர். அண்ட் இதுக்கான அவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அகாடமி புக் ப்ரைஸ் அப்படிங்கிற அவார்டு தான். ஸோ இவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியன், ஓகேவா. ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளர். அண்ட் பிரிட்டிஷ் அகாடமி புக் ப்ரைஸ் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸாக இருக்கணும், ஓகேவா. அதாவது புனைவு கதைகளாக இருக்கக்கூடாது, நான் ஃபிக்ஷன், ஓகேவா. புனைவு கதைகள் எல்லாமே இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்ட ஒரு புத்தகமாக இருக்கணும். அண்ட் யூகேல இருந்து தான் அதை கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். பட் அதை எழுதின ஆத்தர் வந்து எந்த கண்ட்ரி ஆரிஜினாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் அந்த புக் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கணும் அப்படிங்கிறதும் மஸ்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்னிங் எர்த் அப்படிங்கிற புத்தகத்துக்காக சுனில் அம்ரித் அப்படிங்கிறவருக்கு பிரிட்டிஷ் அகாடமி புக் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் அகாடமி புக் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2013 இருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லெப்டினன்ட் கர்னல் இன் டெரிட்டரியல் ஆர்மி, ஓகே. ஸோ நமக்கு தெரியும் நீரஜ் சோப்ரா. ஸோ நீரஜ் சோப்ரா வந்து ஃபஸ்ட் மிலிட்ரியில் சுபேதாரெலாம் ஒர்க் பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபேமஸ் அத்லட் இல்லையா. ஸோ இவர் ஈட்டி எறிதலோட தொடர்புடையவர். அண்டு டோக்கியோவில் வந்து கோல்டு அடிச்சிருப்பார். அண்டு இந்தியாவோட தங்க மகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர். இவர் கோல்டு வின் பண்ண தினத்தை தான் தேசிய ஈட்டி எறிதல் தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது என்ன டேட் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இவர் நிறைய அவார்டு அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்காரு. ஸோ பத்மஸ்ரீ வந்து 2022 அர்ஜுனா அவார்ட் 2018, மேஜர் தயான்சந்த் அவார்டு வந்து 2021 வின் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் அப்படிங்கிறது இவர் வின் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அந்த ஆர்மியோட லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு கௌரவமிக்க பதவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட் பர்சன்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து அடிக்கடி கொடுக்கக்கூடியதான். ஸோ MS டோனிக்கு கூட இந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இவருக்கும் கொடுத்துருக்காங்க. பட் இவர் ஆல்ரெடி ஒரு ஆர்மி மேன் தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிவில் மிலிட்ரி ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினது ராஜ் சுக்லா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவர் ரிட்டையர்ட் லெப்டினன்ட் ஜெனரல், ஓகேவா. ஸோ இவர் எழுதினது தான் சிவில் மிலிட்ரி ஃபியூஷன். இம்பார்ட்டன்ட் ஆனது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஸ்னோ லியோபர்ட் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் வந்து ப்ரொடெக்டிங் த மவுண்டெயின் கார்டியன், ஓகே. ப்ரொடெக்டிங் த மவுண்டெயின் கார்டியன் 2014 செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்னோ லியோபர்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் த மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னோ லியோபர்ட் அதாவது பனி சிறுத்தை இருக்கும் இல்லையா, அதுதான் கோஸ்ட் ஆஃப் த மவுண்டன் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. இது வந்து IUCN லிஸ்ட்டில் வல்னரபிள் லிஸ்ட்டில் இருக்குது. வல்னரபிள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே இருக்குது. நமக்கு தெரியும் அதில் நிறைய கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இதில் வந்து நமக்கு 1948 வந்து இதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க், ஓகேவா. ஸோ இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி எல்லா இயற்கை சார்ந்த விஷயங்களெல்லாம் பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த IUCN. ஸோ இதுக்கு கீழே தான் அந்த ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறது இருக்கும், சிவப்பு புத்தகம் இல்லையா. ஸோ அதில் தான் வந்து இந்த வல்னரபிள் கேட்டகிரி, அதுக்கப்புறம் நான் வல்னரபிள், அதாவது ரொம்ப மிகவும் அழியும் அபாயத்தில் உள்ளது, அழிவின் விளிம்பில் உள்ளது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபைன். ஸோ இதில் வந்து இன்னும் பார்க்கணும் அப்படின்னா ஹெமிஸ் நேஷ்னல் பார்க் வந்து எங்கே இருக்குன்னா லடாக்கில் இருக்குது. சராப் சூ கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எங்கே இருக்குது இந்த வேலிஸ், அதாவது பள்ளத்தாக்குகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். அதனால் இதோட ரிலேட் ஆகி வரனால இதையும் பார்த்துக்கணும். அடுத்தது நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த் எப்போ அப்படின்னா அக்டோபர் 2025. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் சைபர் ஜக்ரீத் பாரத் அப்படிங்கிறது, அதாவது சைபர் சேஃப் இந்தியா. ஸோ சைபர் கிரைம் இப்போ ஏதாவது சைபர் கிரைம் நடக்குது அப்படின்னா அதை பற்றி உடனே நம்ம கால் பண்ணி சொல்லணும்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், ஸோ நம்ம ஃபோனெல்லாம் பண்ணும்போது அதுதான் எடுத்தோன்னு சொல்லும். ஸோ அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவு 17% இருக்குது இப்போது. அண்ட் உதான் திட்டம் 2016 அக்டோபர் 21 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வளர்ந்து வரும் அறிவியல் புதுமை மாநாடு நவம்பர் 3 5 வரைக்கும் நடக்க இருக்குது நியூ டெல்லியில். ஜெய்மேக்ஸ் அப்படின்னா ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடல்சார் பயிற்சி. பர்னிங் எர்த் அப்படிங்கிறது சுனில் அம்ரித் அவர்கள் எழுதின புத்தகம். லெப்டினன்ட் கர்னல்
இன் டெரிட்டரியல் ஆர்மி யாருக்கு அந்த கௌரவ பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீரஜ் சோப்ரா. சிவில் மிலிட்ரி ஃபியூஷன் அப்படிங்கிற புத்தகம் ராஜ் சுக்லா எழுதினது. இன்டர்நேஷ்னல் ஸ்னோ லியோபர்ட் டே October 23. நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த் வந்து October 2025. ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.